என் வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மேனுவல் தாப்பால் சிஸ்டம் தான். அது போட்டியா இருக்க காண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கதவை பேத்து இந்த அட்டாக்கிங் சிஸ்டம் போட்டு அதுக்கு ஒரு 7000 செலவு பண்ணேன். ஆனால் இந்த 2 சதுரங்க டப்பாவை நான் முன்னாடியே வாங்கியிருந்தேன்னா எனக்கு 6700 சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு நானும் ஒரு ரீலை பார்த்து கணக்கு போட்டு வாங்கினேன் நண்பர்களே. ஆனால் இதை மாற்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. என்ன கதைன்னு சொல்றேன். இந்த மேனுவல் தாப்பால நிறைய பிரச்சனைங்க. கதவு சரியா மூட மாட்டேங்குது. ஏசி போறதுனால கதவு கொஞ்சம் மூடியே வச்சிருக்கணும். எந்திரிச்சு போய் கதவு 3 நாள் தாப்பால் போட்டு வரணும். வெளியில எங்கேயாவது போகணும்னாலும் தாப்பால் இழுத்து போட்டு போகணும். இல்லை இவன் மூக்கால வச்சு உள்ள ஓடிடுவான். இந்த ரீசனுக்காகவே மேலே இருக்க மெயின் டோர்ஸ்க்குலாம் லாக் நான் தனியாக போட்டேன். இப்போ இந்த குட்டி டிவைஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு ஒயர் மாதிரி வரும், அதுல ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். ஸோ அதை தாப்பாலில் போட்டு விட்டா ஒரு வாட்டியும் கதவை புஷ் பண்ணா அதுவே ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மூலியமா உள்ள இழுத்துக்கும். பட் இது எல்லா தாப்பாலுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு என் வீட்டு தாப்பாலில் வச்சு அழுத்துனா அது பிச்சுக்கின்னு பட்டாக்குன்னு அடிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தப்போட பண்ணேன். இது மேல் தாப்பால் வச்சாதான் ஒர்க் ஆகும். சில இடத்துல இடுப்பு தாப்பால் வச்சிருவான் தெரியுமா, அந்த இடத்துல இது வேலை கேட்காது. ஏன்னா இப்படி போட்டா எப்படி போறது அது பார்க்காம வாங்கிட்டேன் வேற. பட் எந்தெந்த கதவெல்லாம் இந்த மாதிரி தாப்பா டைப் இருக்கோ அந்தந்த இடத்துல பர்ஃபெக்டா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது என் பாத்ரூம்ல மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த தாப்பால் இடுப்பு தாப்பாலா இருக்கு. ஐயோ. பட் இருந்தாலும் ஒரு வழியா தேர் இஸ் நோ டுமாரோ போட்டு எல்லாத்தையும் பக்காவா செட் பண்ணி வேலை பண்ண வச்சிட்டாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹார்ட்வேர் கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இங்க எங்கன்னு வாட்ச் அவுட்டு ஒரு 5 ஐட்டத்தை இறக்கிட்டு வந்துட்டேன். அதுல இந்த வாஷரும் ஒன்று. நான் அந்த நைட்டை சொல்லி தான் கேட்டேன். ஆனா வாஷர் சைஸுக்கு ஸ்க்ரூ தாங்கன்ட்டுன்னு அவர் ஸ்க்ரூ ஒரு சைஸுக்கு வாஷர் ஒரு சைஸுக்கு தண்டாரு. பாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஆணி போட்டா வெளில வந்துருன்னு சொல்லிட்டு 1 2 3 ஆணியை போட்டு அது உள்ள அந்த ஒயரை போட்டு அதுக்கு மேல வாஷரை போட்டு அச்சங்க டம் டம் டம். இப்போ ஒரு வழியா இது செட் ஆயிருச்சு. அந்த பாக்ஸை ஆணி இல்லாம ஓட்டுறதுக்கு அவங்க ஒரு டேப் கொடுத்துருந்தாங்க. பட் டேப் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதையும் ஒரு ஆணி போட்டு அச்சாச்சு. இதான் இன்னைக்கான கதை நண்பர்களே. பார்க்க லைட்டா கொஞ்சம் அசால் குசலா இருந்தாலும் அதோட வேலையை கரெக்டா பண்ண வச்சிட்டோம்னா ஆனந்தம் தான். அண்ட் மறக்காம டோர் ஸ்டாப்பர் இருக்கான்றதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்பதான் ஃப்ரிட்ஜை உள்ள எடுத்துட்டு வர முடியும் ஈஸியா. ஆனா ஒரு விஷயம் நண்பர்களே, இந்த ஏசி கூலிங் நிக்கிறது நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நேற்று நைட்டு போட்ட ஏசி இப்போ வரைக்கும் ரூம் லைட்டா கொஞ்சம் சில்லனா தான் இருக்கு. ஏன்னா போயிட்டு வரப்பெல்லாம் அந்த கொஞ்சம் கேப் இருக்க மாட்டேங்குதுனால குட் ப்ராடக்ட் பட் வெரி லெஸ் திங்கிங்.